தம்பி 48 தொட்டியுமே அவ்வளோ விழுவ ஆரம்பிச்சிச்சு. நீ செத்துருவேன், நான் செத்துருவேன், அவள் தான் நம்ம லைஃபே காலி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. 48 டேங்க் நம்ம எங்கே தூக்கி போடுவோம், என்ன ஆபத்து அது? விட்டுறாத. ஸோ தொட்டி ஃபுல்லாக போயிடுச்சு, இது பண்ண ப்ளம்பிங் ஒர்க் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, அவ்வளோதான். என்னாலும் செஞ்சுக்க, அந்த மட்டும் கொடுத்துடாதா. ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90s நாயகன் அவரோட ஃபார்ம் கிடையாது, புதுசாக ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவொடனே சர்ப்ரைஸ் என்ன இதுதான். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இந்த ஃபவுண்டைன் செட்டப்பே கிடையாது, ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டாரு. இந்த ஷாப்புக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, முக்கியமாக இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் இதை பற்றி. அதுக்கே நிறைய பேர் இந்த செட்டப்பை வந்து அவங்க ஷாப்பில் ரெடி பண்ண தரணுமா சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் ஒரு செமி ஆட்டோமேட்டடாக பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணோன்னா ஒரு 1 டே ஆகும் நார்மலாக ஷாப் வச்சுருக்கவங்களாம். ஆனால் இது வந்து ஒரு 1 ஹவர்லேயே க்ளீன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த செட்டப்பை வந்து. மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டிலே இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாகவே இந்த டப்ஸ்லாம் வச்சுருந்தாரு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் டேங்க்கு, அதுவும் பெரிய பெரிய கிளாஸ் டேங்க்கு. டோட்டல் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சு அண்ட் இதெல்லாம் கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கேட்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹரீஷ் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி பெட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ இந்த ஷாப்போட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்காரு. இவர்கிட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ கவர் பண்ணிட்டோம். 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மொட்டை மாடல் வச்சிருந்தாரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்ஸ்லாம் வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் செட் பண்ணியிருந்தாரு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷாப்பே செட் பண்ணிட்டாரு. அந்தளவுக்கு அண்ணன் வேறு லெவலில் க்ரோ ஆகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ஹாய்ண்ணா. ஹாய் ப்ரோ. ஃபஸ்ட்டு இப்போ உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் ப்ரோ, என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த் ஆச்சு. ஓகே ஓகே. இந்த ஷாப் லொக்கேஷன் எங்கன்னா காஞ்சிபுரத்தில் பச்சைபாஸ் மென்ஸ் காலேஜ் பக்கத்தில் நியர்பை நசரத்பேட்டை ஏரியா பேர். ஓகே ஓகே. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி மோட்டார்ஸ் இருக்கும். அந்த லட்சுமி மோட்டார்ஸ் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. ஷாப் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடியல. அப்போ ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்டுக்கு வழி ரெடி பண்ணணும். இன்னும் இதில் ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும் புது டேங்க்கில். இப்போ ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னொரு 1 மந்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸ் மெயினாக நம்ம பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது, ஒரு 10 ஷாப் கிட்ட இருக்குது. ஸோ அப்படின்னும் போது எல்லாரும் நம்ம வச்சுருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட கான்செப்ட் ஃபுல்லாக எப்படின்னா யாரும் பண்ணாத ஐட்டம் நம்ம பண்ணணும். ஸோ பிஸ்னஸும் அப்படி தான், எல்லாருமே பண்ணுற பிஸ்னஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் பண்ணாத பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1 மந்த் 3 மந்த் அதிகபட்சம் மேக்ஸிமம் 6 மந்த் போயிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெயினாக யாரும் பண்ணாத ஐட்டம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால் மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான்ஸ் பேபியும் பண்ணுறோம், அடல்ட் பெரிய பீஸஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இம்போர்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பீட்டாஸும் பண்ணிகிட்ருக்கோம். பீட்டாஸை பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி, அப்புறம் பார்த்தா ஓஹெச்எம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரௌன் டைல் பண்ணிகிட்ருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் ப்ரீடர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொஞ்சமாக இன்னும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா, நம்ம முக்கியமாக இந்த ஷாப்புக்கு வந்தது காரணமே இப்போ இந்த செட்டப் தானே. இப்போ நீங்கள் காமிக்கிற கையில் இப்போ இது எப்படி தான் ஆக்சுவலாக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, இது ஏன் அவ்வளோ ஹைப்? நிறைய பேர் வந்து அவங்க ஷாப்புக்கே கேட்டிருந்தாங்க, இதுமாதிரி ரெடி பண்ணி தர முடியுமா அவங்களால நம்ம இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மட்டும் காமிச்சிருந்தேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஆட்டோமேட்டடும் இல்லை, ஃபுல்லி மேனுவல் இல்லைன்ட்டு செமி ஆட்டோமேட்டட் தான். ஏன்னா நம்ம வேணும்னா அதை கைட்டிக்கலாம், வேணா இது பண்ணலாம். ஸோ வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் யாருக்கு செட்டப்பும் இது பார்க்கல இது மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய தாய்லாந்து வீடியோ, ஸோ பெரிய பெரிய அதர் ஸ்டேட்டில் இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து அதுலேருந்து நானாக கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணது தான் இது. ஸோ இந்த செட்டப் இப்படி இருக்குன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் வாட்டர் மாற்றணும் அப்படின்னா இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 48 டேங்க் இருக்குது மொத்தத்தில். ஓகே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12 டேங்க் இருக்குது, கீழே 12 மொத்தம் 48 டேங்க் இருக்குது. இந்த 48 டேங்க் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு நார்மலாக ஒரு ஷாப்பில் போகிறீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணால் குறைஞ்சது 1 டே ஆகிடும். ஓகே. ஸோ அந்த 1 டே ஆகிடுச்சுன்னா நம்ம மற்ற வேலை எதுவும் பண்ண முடியாது, கஸ்டமர் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆளுங்க படுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணுறதுனால நானாக பண்ணேன். இந்த டேங்க் எல்லாத்தையுமே ஹோல்ஸ் போட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருப்போம். இந்த ஹோல்ஸ் ஏன் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கோசம். ஸோ இப்போ நம்ம அழுக்காக இருக்குது அப்படின்னா
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு கொடுத்துருப்போம். இந்த வால்வு எதுக்குன்னா இந்த தண்ணி வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு. சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி வந்து க்ளீன் பண்ண போகிறோம், அழுக்காக இருக்குது அப்படின்னா இது உள்ள ஒரு 2 வாட்டி நீங்கள் கலக்கிட்டு இந்த வால்வை திறந்து விட்டினா போதும். ஸோ அழுக்கு இருக்கிற வாட்டர் மொத்தம் போயிடும். இந்த இது வந்து நம்ம பிளாஸ்டிக் ஏன் வச்சிருந்தா இதில் வந்து கப்பியில் வந்து ரொம்ப சின்ன சைஸ். ஸோ இந்த ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா மீன் போயிடும். அது போகக்கூடாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், இதை போட்டு கவர் பண்ணிட்டோம். இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். இது வழியாக உங்களுக்கு டஸ்ட்டு போகும், அது தண்ணியும் வெளியே போகும். பட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் குறைய ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடலாம். சரி நான் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வாட்டர் இதில் பிடிக்கணும் எப்படி பிடிக்கலாம்னா அதுக்குமே நம்ம செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வால்வு கொடுத்துருக்கோம். இந்த வால்வு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்து மேலே இந்த ஆட் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 day ஆகிற ப்ராசஸ் வேணும், 1 hourலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகே. அதனால தான் இந்த மாதிரி செட்டப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த டேங்க்லாம் நம்ம வேணா கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சொன்ன பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டேங்க்லாம் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி அது ஒரு வால் மாதிரி இருக்கும். அது போட்டு தான் டைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஹோல்ஸ் போட்டு இதை போட்டு த்ரெட் மாதிரி போட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வாங்கினா இந்த லாக்கை நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு டேங்க்கை நம்ம தூக்கிட்டு திருப்பி வந்து நம்ம வேறு டேங்க் போடுறோம், இல்லை ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை டேங்க்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டைம் நம்ம வேறு டேங்க் எடுத்து மாற்றிக்கலாம் அதில். ஓகே. நான் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் கேட்கும்போது, அதாவது இப்போ நம்ம வீடியோ எடுக்காமல் லாஸ்ட் டைம் உங்கள் ஷாப் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு சொல்லியிருந்தீங்க, இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது ஃபுல்லாகவே ஓட்டையாகி அப்படியே மொத்தம் தண்ணி ஊற்றிச்சு சொன்னீங்க. அது ரொம்ப மைனஸாக ஆகிடுச்சு. எனக்கு எப்படி சொன்னால் டோட்டல் பிளானே க்ளாஸ் வச்சு. ஓகே. ஏன்னா இது செட் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு பிளான். ஏன்னா இப்போ ஏற்கனவே பண்ணவங்க பிளானத்தை நம்ம பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க ரிசல்ட் பார்த்துட்டாங்க நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே நானே கஸ்டமைஸ் பண்ணி நானாக ஒரு சில பிளான்லாம் மாற்றி ஏற்கனவே பார்த்த வீடியோலேருந்து ஒரு 2-3 வீடியோ நம்ம கொலாப் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள ஒரு வால்வு இருக்கும், த்ரெட் டைப் டைட் பண்ணுறது. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா டேங்க்கும் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு வாட்டர் பிடிச்சேன். 48 தொட்டியுமே உழுவ ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நான் நினச்சேன் அவ்வளோதான் நம்ம லைஃபே காலி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ ஒரு டேங்க் நான் பண்ணிடலாம் ப்ரோ, இது எல்லா டேங்க்குமே ஹோல்ஸ் போட்டிருக்கு. 48 டேங்க் ஹோல்ஸ் போட்டிருக்கு. 48 டேங்க் நம்ம எங்கே தூக்கி போடுவோம், என்ன ஆகுது. ஸோ எனக்கு கிளாஸுமே நம்மளுக்கு ஒட்ட தெரியாது. ஸோ அடியில் ஒரு கிளாஸ் மாற்றினா கூட ஒரு தொட்டி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் 48 தொட்டினும் போது நம்ம அது சேலும் பண்ண முடியாது. ஏன்னா கீழே ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டாச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் டேங்கை. ஸோ தொட்டி ஃபுல்லாக போயிடுச்சு, இது பண்ண ப்ளம்பிங் ஒர்க் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான் ஒரு இதுவாகிட்டேன் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் பிரதர்கிட்ட கேட்டேன். நாங்கள் 2 மணி நாங்களும் எடுத்து பார்த்தோம், நம்ம செக் பண்ண பார்த்தா வாட்டர் மொத்தம் லீக் ஆரம்பிச்சு. எங்கே லீக் ஆச்சுன்னா நம்ம கீழே ஹோல்ஸ் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஹோல்ஸ் போட்டு இந்த பால் வால் செட் பண்ணது லீக் ஆரம்பிச்சுது. ஓகே. அப்புறம் திங்க் பண்ண பிறகு எங்கள் அண்ணன் பிரதர் என்ன சொன்னார்னா, நம்ம இந்த லாக் போட்டிருக்கோம்ல, இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து ஃபுல்லாக டைட் ஆகல. ஸோ கீழே ஒரு ரப்பர் இருக்கும், அந்த ரப்பர் எந்த அளவுக்கு டைட் ஆகுதோ உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. நாங்கள் வந்து நான் பண்ணிட்டு சும்மா கையிலே டைட் வச்சிட்டோம். புரியுது. கையில் டைட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைட் ஆகலை. டைட் ஆகிறதுனால உங்களுக்கு வாட்டர் ஃபுல்லாக லீக் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் பிரதர் கேட்டேன், நம்ம ரின்ச் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணலாம்னு சொன்னார். பட் ரின்ச் ஸ்பேனர் போட்டுனா கண்ணாடி தொட்டி உங்களுக்கு போட்டு திரும்பும்போது உடையும். முதல்ல இது உள்ள ரின்ச் ஸ்பேனர் போகாது. ஸோ கையில் டைட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு இதுக்குன்னு வந்து செட்டப் தனியாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் பிரதர் தான் சொன்னல, கொஞ்சம் அந்த விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட், அந்த பிவிசி எலக்ட்ரிக் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட என்ன பண்ணார், அவரு என்ன பண்ண அப்போ டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்து நம்ம பழுப்புலேயே ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இதுக்குன்னு அந்த ஒரு இது நாசில் மட்டும் எடுத்து இதில் வந்து ஹீட் பண்ணி இந்த நாசில் வந்து இதுள்ள போகிற மாதிரி டைட் பண்ணிட்டார், ஹீட் பண்ணி. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், இது உள்ளே வச்சு இந்த லாக்கில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உட்காந்துச்சிங்களா, நம்ம வேணும் லூஸ் பண்ணலாம், டைட் பண்ணலாம். இதில் வச்சு ஃபுல் டைட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் பிடிச்சி பார்த்தேன் லீக்கேஜ் ஆகலை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி விஷயம் வந்த மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சைடு போனாலுமே ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா அது அந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் மட்டும்தான். ஸோ இது ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு அதை ரெடி பண்ண போகிறது தான் நம்மளுக்கு அப்பாடா பரவாயில்ல நம்ம நினச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஆரம்பித்தா இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம தெரியாமல் ஆரம்பித்தா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம். பட் தெரியாமல் புதுசாக பண்ணுறோன்னா கண்டிப்பாக தேவை. இதுக்குமே அப்படி தான். அதை தெரியாமல் ஆரம்பிச்சனால ஒரு சில இது ஃபேஸ் பண்ணேன். பட் நம்ம அதில் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம புதுசாக ஒரு விஷயம் யாருக்கும் போய் சொல்லி தரக்கூடாது, தெரியாமல் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம தெரிஞ்சுட்டு சொல்லணுன்றதுனால எல்லாத்தையும் நானாக ஃபேஸ் பண்ணி நானாக ஸ்ட்ரகிள் இது பண்ணி அதை ரிசல்ட் பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம யாரும் சொல்லலாம் ரெடி பண்ண தான் இப்போ வியூவர்ஸுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. நான் இப்போ அப்புறம் வந்து நம்ம புதுசாக இப்போ உங்கள் ஃபார்மில் என்ன பார்த்தோன்னா ஃபார்ம்னே வருது. புதுசாக இந்த ஷாப்பில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இது இல்லவே இல்லை. இந்த டைம் வந்து பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி மோஸ்ட்லி எந்த ஷாப்பில் நான் பார்த்தில்ல, நான் போன ஷாப்பில் சொல்கிறேன். இப்போ இந்த செட்டப்புக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு ஓவராலாக? இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு 60K கிட்ட ஆச்சு. ஓகே. இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணதுனால அந்த ரேட்டை வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கோம். புரியுதுண்ணா. ஓகே.
இப்போ இது பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு இதோட சைஸ் சொல்லிட்டுங்க. இதோட 60,000க்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டுங்க. இதோட சைஸ் வந்து எப்படின்னா நானாக ஒரு பிளான் பண்ணி பண்ணலை. நம்ம ஷாப்பில் சென்டர் ஃபேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதில் மெஷர் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கரெக்டான இடமா இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 8 feet இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet இருக்கும். ஓகே. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 feet இருக்குது. ஏன் ஹைட் 1.5 feet வச்சிருக்கேன்னா நிறைய குட்டீஸ் நம்ம கடைக்கு வராங்க. ஸோ அவங்களாம் விசிபிளாக பார்க்கணும், அவங்களுக்கு ப்ளே பண்ணுறத மெயினாக ரெடி பண்ணமே. ஸோ அவங்க பார்க்கணுன்றதுனால நம்ம வந்து ஹைட் வந்து 1.5 feet வச்சிருக்கோம். அதில் 1 feet வந்து வாட்டர் பிடிச்சிருப்போம். ஓகே. ½ feet வந்து நம்ம ஏன் ஃபுல்லாக பிடிக்கலன்னா ஃபிஷ் சப்போஸ் யாருன்னா பசங்க ஃபீட் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் எகிரி குதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி பிரச்சனையோட ஃபிஷ் அடிப்படாதுன்றதுனால வாட்டர் வந்து ஒரு கம்மியாக வச்சிருக்கோம் ½ feet. இப்போ முக்கியமாக இப்போ இந்த வுட்டில் அதை ரெடி பண்ணியிருக்கீங்களா? இது மட்டும் இது வுட் இல்லை ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வுட்டு மாதிரி தான், நிறைய பேர் வுட்டு தான் கேட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடப்பா கல்லுன்னுவாங்க. ஓகே. இது கடப்பா ஃபுல்லாக கல் தான். அது உங்களுக்கு மேலே வந்து பெயிண்டிங் மட்டும் தான் அந்த கலர் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து கடப்பா கல். கடப்பா கல்லில் வந்து வுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி நிற்காது. இது வந்து கடப்பா கல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாட்டர் லீக்கேஜ் அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. இப்போ இதே நீங்கள் வந்து வேறு யாருக்காவது பண்ணித்தர முடியும்னா பண்ணித்தர முடியும்? பண்ணலாம் ப்ரோ. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதர் ஸ்டேட்டுலாம் கேட்குறாங்க, அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்குறாங்க. இங்கே லோக்கலில் ஒரு சரௌண்ட் நம்ம லொக்கேஷன் காஞ்சிபுரம். ஸோ இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லா மெட்டீரியல் இருக்குது. டேங்க் மட்டும் ரெடி பண்ணிடுறேன், மற்ற செட்டப் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃபிஷ்ஷுமே நம்ம ரெடி பண்ணலாம், ஃபில்ட்ரேஷன் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ டோட்டலாக இப்போ அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க, இந்த மோட்டரு ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷு டேங்க்கு அதுக்கு சார்? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60K ஆச்சுன்னா என்னோட சைஸுக்கு இந்த அளவுக்கு இது இருக்குது. ஒரு சில கம்மியாகலாம், ஏன்னா அவங்க சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ சைஸ் மேட்ரு, அதை வரும் பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒர்க் பண்ணுற ஒர்க்கு தான் மேட்ரு. அதுக்கேற்ற மாதிரி தான் பைசா வரும். இப்போ 60K எல்லாருக்கும் 60K ஆகாது. ஒரு சில 3 feet மட்டும் கேட்பாங்க. ஸோ அது 20க்குள்ளே கூட முடிஞ்சிடலாம். ஸோ அது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வரும். ஓகே ஓகேண்ணா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம உங்கள் இதில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 to 8 million கிட்ட போயிடுச்சு. இப்போ அதில் வந்து பார்க்கும்போது நம்ம இது மட்டும் தான் பார்த்தோம். இப்போ புதுசாக இங்கெல்லாம் கிளாஸ் டேங்க் செட் பண்ணியிருக்கீங்க. இதுவும் இதேமாதிரி ஆட்டோமேட்டடா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சிருக்காங்க? இல்லை ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து இங்கே டேரெக்டாக வரவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மெயின் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கப்பீஸ், பீட்டாஸ், ஃப்ளோரான்ஸ். ஸோ எல்லாமே நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அப்படின்னும் போது நிறைய கஸ்டமர் இங்கே ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வரவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ப்ரோ மற்ற மீன் நம்ம எல்லாரும் வாங்க லைக் பண்ணுற மீன் இல்லை, கோல்டு ஃபிஷ் இல்லை, மாலி இல்லை, கப்பி நார்மல் கப்பி இல்லைன்றாங்க. ஸோ அவங்களுக்கோசம் ரெடி பண்ண செட்டப் தான் இது. இது இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டப்பாக இருந்திருக்கும். ஆமாம். ஸோ கப்பியில் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கோசம் வச்சிருந்தோம். இப்போ அந்த செட்டப் வந்து நம்ம வெளியே மாற்றிட்டோம் வேறு இடத்துல. இப்போ வரவங்கலாம் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கோசம் ரெடி பண்ணி தான் இந்த டேங்க் செட்டப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அக்கறை ஃபிஷ்லாம் போகலான்னு இருக்கு. ஏன்னா ஒரு சில நாட்டாங்க இதுக்கோசம் நான் வேறு கடைக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. புரியுது. ஸோ அதுக்கோசம் நம்ம ரெடி பண்ணி இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு வந்து நம்ம வாட்டர் பிடிச்சி செட் ஆகிற டேங்க் செட் ஆகிறதுக்கோசம் நம்ம ஃபிஷ் விட்டுருக்கோம் அதில் கம்மியாக. ஓகே ஓகேண்ணா. இப்போ இன்னும் ஃபிஷ்லாம் எப்போ லோட் பண்ணுவீங்க, எப்போ? அதுதான் ப்ரோ, இப்போ வந்து நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா டேங்க்கில் புது டேங்க்கில் நம்ம ஃபிஷ் விடும்போது கண்டிப்பாக அடிப்படும். ஸோ அதனால் மெடிசன்லாம் போட்டு ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம கொஞ்சம் டேங்க் வந்து ஓல்டு வாட்டர்லாம் பிடிச்சி செட் பண்ணது வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிஷ் வந்து ரீஸ்டாக் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி ஆக்சரிஸும் வச்சிருக்கீங்க? ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. டேங்க் செட்டப்புக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் வேணோட நம்ம வந்து வாங்கி போகலாம் நம்மகிட்ட. ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்கள் கஸ்டமைஸ் டேங்க் பண்ணி தருவீங்களா? டேங்க் மேனுஃபேக்சர் இல்லை ப்ரோ, மெயினாக வந்து டேங்க் நம்ம பிளான் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேங்க் போனோம்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாகும். இந்த வேலை நம்ம ஃபுல்லாக போகணும். நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஃபியூச்சரில் வேணால் மேபி பிளான் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் சைஸ் டேங்க்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அது உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்கண்ணா. சரி ஓகேண்ணா. இப்போ டோட்டலாக இந்த ஷாப்பை ரெடி பண்ணதுக்கு எவ்வளோ ஆச்சு? ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஷாப் ரெடி பண்ண அமௌண்ட்லாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை ப்ரோ, சொல்லலாம். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கம்மியாக இருக்குன்னு நினைப்பாங்க, ஒரு சில அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் நம்ம ஜென்யூனாக நம்ம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு 8.5 lakh ஆயிருக்கு. 8.5? ஆமாம். இது வந்து எப்படின்னா வெறும் ஷாப் மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த ஷெட்டு போட்டதுலேருந்து தர போட்டதுலேருந்து இந்த டேங்க் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணது 8.5 lakh ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகே ஓகேண்ணா. இன்னுமே வந்து பார்த்தா ஒரு 1 lakh வேலை இருக்குது நம்மளுக்கு. அப்படிங்களா? ஆமாம். பின்ன வழி ரெடி பண்ண சொன்னேன். இன்னும் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் இன்னும் ஒரு 1 lakh ஆகிடும். ஓகேண்ணா. இப்போ இந்த இதுக்கு எவ்வளோ ஆச்சு? ஏன்னா நிறைய ஷாப் வைக்கிறவங்க இது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செட்டப்புக்கு எவ்வளோ ஆச்சு ப்ரோ? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் சொல்லலாம், இது மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்புறமா அதை ரெடி பண்ணோம், அதனால் இப்போ இதோட ப்ரைஸ் தெரியும். இது வந்து எப்படின்னா நம்ம டோட்டலாக மொத்தமாக ரெடி பண்ணனால அக்யூரேட்டாக நம்ம செய்யணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக ஆள் போட்டதோட தெரியாது. வெல்டிங் மட்டும் நம்ம வெளியே இந்த ஆள் வச்சோம். பட் ப்ளம்பிங் ஒர்க்கு, லைட்டிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனே வந்து எல்லாமே பண்ணுவார். ஸோ அவர் வந்து எனக்கு கூட சப்போர்ட் பண்ணார். அதனால் வந்து இதுக்கு அக்யூரேட்டான அமௌண்ட் சொல்ல முடியாது காஸ்ட்டு. ஓகே ஓகே புரியுது. பட் ஒரு ஆவரேஜாக ஒன்று சொல்லலாமா? ஆவரேஜ்னா உங்களுக்கு டேங்கோட கேட்கல, ஃபுல் செட்டப்பாக கேட்குறீங்களா? ஃபுல் செட்டப் மொத்தமாக கேட்குறேன். எப்படியும் ஆகிடும் ப்ரோ, ஒரு 2 lakh ஆகிடும். 2 lakhs கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா இதில் வந்து இந்த பால் வால்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி.
நம்ம லோக்கலில் போனீங்கன்னா உங்களுக்கு 50-60 கிடைக்கும். பட் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும், திறந்து மூடும்போது அந்த லாக் உடையக்கூடாது. ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக போனதால இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 100 rupees. ஓகே புரியுது. ஸோ இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 100 பால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்துருச்சு. ஓகே ஓகே. அப்படின்னும் போது ஒரு மெட்டீரியல் இப்போ பெண்டு அந்த எல்போ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பிவிசிக்கு அதிகமாக ப்ரைஸ் வலிச்சு. ஓகே ஓகே. பட் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஆமாம், இது வந்து இப்போ லைஃப் டைம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மட்டும் தான் எதனா சப்போஸ் உடஞ்சா உண்டு, ஆனால் உடையாது. அதுக்கு தான் நம்ம சேஃப்டியாக போட்டிருக்கோம். மேபி பசங்க யாரா வந்து உடைச்சிட்டாங்கன்னா அதே டைம் கிளாஸ் மாற்றணும், அதையும் மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் கொடுத்து. ஆமாம், தர்மாக்கோல்லே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான தின்னான தர்மாக்கோல் போட்டோம். ஓகே ஓகே. அது வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அழுந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சுது. ஓகே. ஸோ இப்போ இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக போட்டிருக்கோம். அந்த வாட்டி தர்மாக்கோல் திக்னஸாக போடும்போது நம்ம லோடு ஹெவியாக அடிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சைடு அமுங்கிறது பிரச்சனைலாம் இருக்காது, கிளாஸ் உடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையுமே கொஞ்சம் பிளான் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ டோட்டலாக வந்து இதுக்கு 60,000, இதுக்கு 2 lakhs, ஷெட் ஒர்க்லாம் கொஞ்சம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 8.5 lakhs கிட்ட. ஆமாம், 8.5 lakh இருக்குது. எப்படியும் அரௌண்ட் ஒரு 10 lakh வந்துடும். மொத்தமாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னா ஒரு 10 lakh வந்துடும். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ அது இல்லாமல் நீங்கள் வெளியே மட்டும் வாக்கிங்க்கு ஒரு இது மாதிரி பாத்வே மாரி போடணும். அது ஆமாம், வெளியே வந்து இப்போ மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. அப்படி இருந்து வர மாதிரி கஸ்டமருக்கு இப்போ நான் ரெடி பண்ணலை. ஏன்னா நம்ம ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கல. முடிச்சதப்போ நான் ரெடி பண்ணால் பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம கஸ்டமர் வரும்போது கஸ்டமர் ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஆனால் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம மெயின் ரோட்டை போகலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக இந்த மாதிரி ஷாப் ஆரம்பின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிளான் இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த 8.5 தான் இல்லை 10 ஆகும்னு அப்படி இருக்கா, இல்லை அவங்க கன்வென்ஸ் ஏற்ற மாதிரி ஆகுமா? ப்ரோ அப்படி இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க, அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்ட்டு. என்னோட கான்செப்ட் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து ஸ்டார்டிங்கே இந்த 10 லட்ச ரூபான்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. நம்ம பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண 2 வெரைட்டி இம்போர்ட் கப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கப்பினே தெரியாமல் ஒரு ஃபார்மில் வீடியோ எடுக்க போயிட்டு அங்கேருந்து பார்த்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இம்போர்ட் கப்பி தெரிய ஆரம்பிச்சு. அதில் நான் ஸ்டார்டிங் நான் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த 200 தான் இன்றைக்கி 10 lakh வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ அது ரீசன் என்னன்னா இப்படி தான் பண்ணலாம் கிடையாது. நம்மகிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டை நம்ம பிளான் வச்சுக்கணும். ஸோ என்னோட பட்ஜெட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களே பார்த்துருவீங்க, நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ எல்லாம் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக வச்சிருந்தேன், அப்புறம் மாடி மேலே வச்சிருந்தேன். மாடி மேலே இருந்து செட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அப்புறம் எதிரில் ஆப்போசிட்டில் சின்ன 10 ரூமில் ஸ்டாப் ரெடி பண்ணேன். அதுலேருந்து பொருள் தான் திருப்பி இதுக்கே ரியூஸ் பண்ணேன். ஒரு சில பொருள் தான் அந்த ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ரியூஸ் பண்ணது தான். அங்கேருந்து ஷாப்பில் இந்த ரேக் எடுத்து பின்னாடி ப்ளைவுட் வச்சு இப்போ அது அக்சசரிஸ் வைக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அந்த பொருள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் தேவையெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட இடம் கொஞ்சம் பெருசு, நம்ம ட்ரீம் ஒன்று இருக்குது, அந்த ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணணும் என்னோட கான்செப்ட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 200 ஆரம்பிச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 lakh ஆயிடுச்சு. ஸோ அப்படி படிப்படியாக போய் தான் இவ்வளோ தூரம் போயிருக்கேன். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் 10 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு. இந்த பிஸ்னஸில் அவ்வளோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்மியாக இப்போ நம்ம 40,000 டேங்க் போட்டிருக்கோம், இது ஃபுல்லாக ஒரு 80 டேங்க் இருக்குன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 டேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 முடிஞ்சிடும். ஸோ பேசிக் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுங்க. என்ன மாதிரி நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ பேசிக் நீங்கள் கற்றுக்கின்னு நீங்கள் அதுலேருந்து ஒரு சில ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சலாம். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நீங்கள் அதிகமாக போடுறேன் நம்ம ப்ராஃபிட் வந்தால் கண்டிப்பாக அவ்வளோலாம் வராது. ஓகேங்களா, நம்மளுக்கு இதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து வச்சுனேன். ஸோ அடிஷ்னலாக நானும் அமௌண்ட் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ட்ரீம் இது வந்து எப்படி சொல்கிறதுனா பிஸ்னஸாக நான் பார்க்கல. என்னோட ட்ரீமு இது வந்து ரொம்ப பெரிய கனவு. இது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுனால பண்ணேன். இதில் போட்டுட்டேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம ட்ரீம்ன்றதுனால நம்ம பெருசாக தெரியாது சொல்லிட்டு போட்டுட்டேன் இதில். ஓகேண்ணா. இப்போ இது வந்து நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா இல்லை அது இல்லாமல் வேறு ஏதாவது ஜாப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது அமௌண்ட்டை கையில் வச்சுன்னு நான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கை குயிட் பண்ணிட்டு வந்து பண்ணல. நான் ஒர்க் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் போயிட்டு மிச்சம் இருக்க டைமில் அதை பண்ணேன். ஏன்னா அது வந்து வெளியே ஆளை வச்சு பண்ணல. நான் இந்த ஷெட்டு போட்டது மட்டும்தான், நம்ம ஷெட்டு போட்டதும் இந்த டேங்க் மேட் பண்ண மட்டும் தான் ஆளுங்களை வச்சு போட்டோம். ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த ரீஃபர் ரெடி பண்ணதுக்கு. ஸோ வெல்டிங்க்கும் கொத்தனார் மட்டும் தான் வர வச்சுது. மிச்சம் எல்லாருக்கும் நானும் பிரதரும் பண்ணதுனால நான் ஒர்க்கு போயிட்டு மிச்சம் நான் ஈவினிங் டைம் வந்துடுவேன். ஒரு 8 மணிலாம் வந்துடுவேன். 8 மணிக்கு வந்துட்டு அவர் கவனிச்சுன்னா நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு திரும்பி போய் ரெஸ்ட் எடுப்பேன். திருப்பி காலையில் இருந்து வந்தால் கொஞ்சம் வேலை பார்ப்பேன். அப்படி படிப்படியாக பண்ணதுனே ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம வெளியே ஆள் வச்சு போட்டோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இந்த 10 லட்சம் பண்ணும்போது இன்னும் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆள் வச்சு போட்டுருந்தா. அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணோம். ஸோ நம்ம அந்தளவுக்கு நம்ம எதுவும் இல்லை சொல்கிறதால நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. நான் டெய்லி வந்து கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து பிளான் வந்து ரெடியாக வச்சுலாம் நான் இறங்கல. அதில் பண்ணும்போது ஒரு பிளான் வரும், ஐடியா வரும். அந்த ஐடியா ரொம்ப கொஞ்சமாக பண்ணது தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க டப்பில் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாண்ட் போட்டிருந்தேன். அப்புறம் அது முடிஞ்ச உடனே சரி ஒரு கீழே தர போட்டு எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணான்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோயும் வச்சுட்டோம், ஃபிஷ் டேங்க்கில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அப்படியே முடிச்சு இந்த பக்கம் இது ஒன்று ஆட் பண்ணிங்க, இது முடிச்ச ஒன்று அது ஒன்று ஆட் பண்ணிங்க, அப்படியே பயங்கரமாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டீங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு.
ஏன்னா இவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார் என்கிட்ட எப்படின்னா ஒரு 6 மந்த் இருக்கும், நான் சின்ன வயசுலேருந்து இதுமாதிரி கடைலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இதுமாதிரி நான் நைட்டில் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது, எனக்குலாம் சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. பட் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் கண்டிப்பாக இன்னும் வெயிட் ஆவீங்க நம்பிக்கை. இன்னும் வரணும் ப்ரோ, கண்டிப்பாக. கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, பார்க்குற வியூவர்ஸோட சப்போர்ட்டும் உங்களுக்கும் தேவை. இந்த சேனல் யாரா புதுசாக பார்த்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லை கிடைத்து ஆளில் போடுங்க. அப்போ தான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. இப்போ அண்ணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேனல் வச்சிருந்தாரு, ஒரு 90s நாயகன் சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அரௌண்ட் 400K தான் வச்சுருந்தீங்க. 4.50K சப்ஸ்கிரைப் ஓகே. 4.5 lakhs சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாரு. பட் இவர் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதனால சேனல் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாரு. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க அவர் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா ஒரு லிங்க் வந்து பிறகு கொடுக்குறோம், அவர் கண்டிப்பாக ஒரு அவங்க சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக அவர் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பட் நம்மளும் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே தான் நம்ம இன்னும் பயங்கரமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ. ஏதோ போச்சு பார்த்துக்கலாம். இன்னொரு ஸ்டாப் பண்ணி